ஹலோ கைஸ், பெரிய தலை சின்ன தலை இரண்டு தலைமை இல்லை, இதுதாண்டா இந்தியா அன்னைக்கு சரியான வாய்ப்பு இந்த சீரீஸை ட்ராப் பண்ணுறதுக்கு அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து ஆரவாரம் பண்ணிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியான்னு இந்த சீரீஸை ட்ராப் பண்ணுறதா இல்லையான்றதை. ஓகே, இங்கிலாந்து இந்தியோட பிளேயிங் 11 அறிவிச்சிருக்காங்க. பிளேயிங் 11ல் 4 மாற்றங்கள் இருக்குது. அதில் தி மெயின் மேன் பென் ஸ்டோக் இன்ஜுரி காரணமாக 50 டேஸ் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து ஆர்ச்சர், நெக்ஸ்ட் கார்ஸ் அண்ட் டாசன் 4 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டாசனுக்கு பதிலாக பெத்தல், கார்ஸுக்கு பதிலாக டங்க், பென் ஸ்டோக் பதிலாக ஓவர்டன், ஆர்ச்சருக்கு பதிலாக ஹாட்கின்சன் 4 பேர் எடுத்திருக்காங்க. இது ஒரு சிறப்பான ஒரு மாற்றமாக இருக்குமான்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். கேப்டனாக போப் வந்து நியமிச்சிருக்காங்க கேப்டனாக. இப்போது இந்த 11 பார்க்கும்போது ஒரு பெரிய தலையே இல்லைன்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பென் ஸ்டோக் வந்து பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் எல்லா பக்கமும் அவரோட ஒரு இன்புட் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். அது வந்து இந்தியா அணி வந்து யூட்டிலைஸ் பண்ணி இந்த சீரீஸை ஜெயிக்கணும்னு பார்க்கணும். இங்கிலாந்து அன்றைக்கி இது ஒரு பெரிய செட்பேக் தான். ஏன்னா பென் ஸ்டோக் இல்லை, ஆர்ச்சர் இல்லை. இப்போ வந்து பவுலிங் போட வரது டங்க் ஃப்ரெஷ்ஷாக வருவார், ஆட்டிங்சன் ஃபஸ்ட்டாக வருவார், அப்புறம் பெத்தல் அசுர பேட்டிங் ஆடுவாப்பில். பொறுத்து வந்து பார்ப்போம். ஓவர்டன் பேட்டிங்க்கும் பவுலிங்க்கு 2 6 எடுத்துருக்காங்க. இப்போ இங்கிலாந்து அணி பிளேயிங் நான் பார்க்கும்போது பேட்டிங் கொஞ்சம் பெருசாக தெரியுது, பவுலிங் ஓகே சிமிலராக தான் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் இங்கிலாந்து அணி ஜெயிச்சு சீரீஸை வின் பண்ணதா இல்லை இந்தியா அணி ஜெயிச்சு சீரீஸை லெவல் பண்ணதான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். பென் ஸ்டோக் இதுக்கு மேலே நம்ம விளையாட வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தது காரணம் ஆசஸ் வருது, அதுக்கு ஃபிட்டாக இருக்கணும். ஆர்ச்சர் அதே மாதிரி தான் ஆசஸ் வருது, அதுக்கு ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் விளையாடலை. இல்லாட்டி விளையாண்டுருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலாந்து அணியோட மாற்றம் இந்தியா அணிக்கு சாதகமாக இருக்கான்றதை மறக்காம பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.